ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியான சாம்பார் நல்ல வாசனையாக கவகமான எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம். இதெல்லாம் நம்ம அப்படியே குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பருப்பு பூ போல் நல்லா அப்படியே மிருதுவாக வெந்து வந்துடுங்க. இது வேகட்டும். அதுக்கு நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். நல்லா மையாக வெந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச காயை இதில் சேர்த்துட்டு ஒரே விசில் மட்டும் வச்சுருக்கோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ காயை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு திருப்பி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க குக்கரில் காயை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது எல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா காய் உங்களுக்கு குழஞ்சி வராது. பாருங்கள், காய் ஏதாவது குழஞ்சிருக்கான்னு பாருங்கள். நல்லா நம்ம வதக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நல்லா உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். கரைஞ்சும் போகலை. கத்திரிக்காய் கூட பாருங்கள் அப்படியே முழுசாக தான் இருக்குது, நமக்கு கரைஞ்சும் போகலை. இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துங்க. வெந்தயம் நிறையா சேர்த்தாதீங்க, கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரியட்டும். அப்போ தான் நல்லா வாசனை கிடைக்கும் சாம்பாருக்கு. இப்போ இதில் ஒரு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட அதையும் நல்லா தட்டி போட்டுட்டு நீங்கள் நல்லா பொரிய விட்டு வச்சிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு போட்டு நல்லா வதக்கிற போகிறோம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கையளவு நல்லா கொத்தமல்லி தழையும் நல்லா அந்த தண்டோடு நறுக்கி போடுங்க. தண்டோடு சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை வதக்கிட்டு இதில் சாம்பார் பவுடர் நம்ம சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. சாம்பார் பவுடருக்கான ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த அந்த காய்கறி, பருப்பு எல்லாத்தையும் இதில் ஒன்றா கலந்துடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த நேரத்தில் உப்பு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தவொடனே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கமகமன்னு இருக்குங்க. இதோட நம்ம நெய் விட்டு நம்ம அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி சாம்பார் வாசனையாக வரமாட்டேங்குதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதே மாதிரியான சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த டயத்தில் நான் புளி சேர்க்க போகிறேங்க. நான் கொடைப்புளி சேர்க்குறனால இந்த மாதிரி கொடைப்புளி இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 3 பீஸ் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி இங்கே இருக்கிற புளி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த புளி இருந்தால் கூட கொஞ்சம் போல் புளி தான், நிறைய புளி சேர்க்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மாங்காய் சேர்த்திங்கன்னா புளியை கட் பண்ணிடுங்க, புளி தேவை கிடையாது. இப்போ இந்த புளி பார்த்திங்கன்னா நம்ம இந்த புளியவே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த புளி.
நல்லா கெட்டியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே வெள்ளை சாதத்தில் இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா அப்படியே நெய்யை மேலே விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நெய் சேர்த்து கூட இந்த சாம்பாரை பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.